அடுத்ததாக நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் டீம் ஹெட் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி அவர்களை மார்க்கெட்டிங் பிரசன்டேஷனுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. இந்த விழாவை பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம நிறுவன தலைவர் அண்ணன் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் அட்மின் மேனேஜர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் தாமஸ் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கும் சிறப்பு அனைவருக்கும் ஜேஜேகே ப்ராப்பர்ட்டிஸ் டீம் லீடர்களான SM என்ற சேல்ஸ் மேனேஜர், PS என்ற பிளாட் செல்லர், சைட் இன்சார்ஜி அனைவருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எங்களுடைய கம்பெனியின் சொத்துக்களாக மதிக்கும் எங்கள் லீடர், எங்கள் கஸ்டமர்களுக்கும் புதுசாக வந்த வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் அனைவருக்கும் இருவரும் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 10 நிமிஷம் உரை தான், எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாரும் இருந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அதை எல்லாரும் சாப்பிட்டு போகும்படி அன்போடு கேட்டு, யாரும் சாப்பிடாம போயிட வேண்டாம். எல்லா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கு. அதனால் இருந்து ஒரு 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 ½ அன் அவர் தான், ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும். அதனால் இருந்து சாப்பிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்மகிட்ட இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு 3 ப்ராஜெக்ட் இப்போ லைவில் இருக்குது. ஒன்று நம்ம கோர்வையிலேயே 2 ப்ராஜெக்ட், ஒன்று ஸ்ரீ பாலாஜி அவென்யூ ப்ராஜெக்ட் ஒன்றும், ஸ்ரீ லயன்ஸ் அவென்யூ ப்ராஜெக்ட் ஒன்றும், அப்புறம் ஏலாரமனையில் ஒரு கிராமத்தில் ஒரு முல்லை நகர் என்ற ப்ராஜெக்டும் நம்ம லைவில் இருக்குது. நம்ம அதை சிறப்பாக நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே டெவலப்மெண்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நேராக ஒரு கஸ்டமரை போய் வீட்டில் போய் அழைச்சி ப்ரோஜர் கொடுத்து பேசி அவங்கள ஒரு சைட்டு விசிட்டுக்கு கூப்பிட்டு வந்து எல்லா சைட்டையும் உள்ள டெவலப்மெண்ட் எல்லாம் சொல்லி காமிக்கும்போது அவங்களுக்கேமு ஒரு நல்ல ஒரு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் தான் அதை புக் பண்ணுறாங்க. என்ன தான் இருந்தாலும் வீட்டில் வச்சு நம்ம பேசினாலும் அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருக்காது. நீங்கள் அனைவரும் அந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த திருப்தி 100% இருக்கும். அதை நம்ம அப்பப்போ நம்ம சைட்டு ப்ராஜெக்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு தேடுதல் தான் இருப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இடம் தான். அப்படிங்கும்போது நம்ம தேடுதலோடு தான் இருப்போம். அந்த டயத்தில் போது நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஒரு 100% ஓகேவாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுக்கு தலா அவங்களுடைய சொத்தை பிரித்து கொடுக்குறாரு அவங்க பெரியவங்க, அவங்க பேரண்ட்ஸு. 3 பிள்ளைகளுக்கும் சொத்தை பிரித்து கொடுக்குறாப்புல. எவ்வளவு? தலா 15,000 ரூபா கொடுக்குறாப்புல. நான் சொல்கிறது 90 காலகட்டங்களில் 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, இந்தப்பா நான் இவ்வளோ நாளாக நம்ம காட்டி காப்பத்த சொத்தை இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுக்குறாப்புல. அந்த 3 பேரும் எப்படி அந்த டெவலப்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு முறையை மட்டும் லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆள் பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்குறாப்புல, எங்கள் அப்பா ஒரு 15,000 ரூபா கொடுத்துருக்குறாப்புல, என் பிள்ளைய 2 பிள்ளைய இருக்குது, அதை எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறாப்புல. அவர் அழகாக நீங்கள் பிக்சட் டெபாசிட்டில் போட்டுருங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த 15,000 ரூபாவை பிக்சட் டெபாசிட்டில் போட்டாப்புல. இன்னொரு ஆள் அவர் போய் நகைக்கடைக்கார்ட்ட போய் கேட்காப்புல. அவர் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் ஒரு நகையை எடுத்து வச்சுருங்க. நகையை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அது பின்னால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரும்னு அவர்கிட்ட சொல்கிறாப்புல. இன்னொன்று நம்மால் ரியல் எஸ்டேட்டு நல்ல சிறப்பாக இந்த கோயில்பட்டியில் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் அவர் போய் கலந்து பேசுகிறாப்புல. பேசும்போது என்ன சொல்கிறாப்புல, ஹைவேஸ் ரோட்டு மேலே, கொஞ்சம் கவனிங்க, ஹைவேஸ் ரோட்டு மேலே 2 ஏக்கர் எடுத்து சொல்கிறாப்புல 15,000 ரூபாய்க்கு. எவ்வளவு 2 ஏக்கர். அந்த 15,000 ரூபாய்க்கு 90 காலகட்டங்களில் அழகாக ரோட்டு மேலே ஹைவேஸ் மேலே 2 ஏக்கர் வாங்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த 30 வருஷம் கழித்து ஒவ்வொரு ஆளுகிட்டையும் 3 பேர்கிட்டையும் கூப்பிட்டு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் ஐடியா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டவங்களுக்கு ஒரு 30 வருஷம் கழித்து அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு? 2.5 லட்சம் ரூபா. எவ்வளவு கையில் வச்சிருக்கிறாரு? நகை இது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டவங்க எவ்வளோ வச்சிருக்காப்புல? 2.5 லட்சம் ரூபா. அதே மாதிரி பேங்கில் இது நகை எடுத்து வச்சாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு 5 பவுன் எடுத்து வச்சிருக்கிறாப்புல.
அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா. எவ்வளோ இருக்குது? 5 லட்ச ரூபா. இதே இது போர்வே மேலே 2 ஏக்கர் எடுத்து போட்டாங்கல்ல, அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நீங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 2 கோடி. எவ்வளவு? அந்த தாய் தாப்பங்க வந்து யாருக்கும் கூட பறைய கொடுத்தாப்பையா? உன்னோட கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு 15,000 கையில் கொடுத்தாப்புல. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் முறைங்கிறது தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல சிறந்து விளங்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரியல் எஸ்டேட் தான். பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஏக்கர் எடுத்து வச்சவங்கள்ட்ட இன்னைக்கு ஹைவேஸ் ரோட்டு மேலே 2 கோடி. ஒரு ஆளுகிட்ட பேங்க்ல ஃபிக்ஸட்ல போட்டவங்கள்ட்ட 2.5 லட்ச ரூபா. நகை எடுத்து வச்சவங்கள்ட்ட 5 லட்ச ரூபா. இன்னைக்குள்ள மதிப்பு அன்னைக்கு 15,000 ரூபா 90ல் போட்டு மதிப்பு. நகை எடுத்து வச்சவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவு? 5 லட்ச ரூபா. அதே இது நல்ல ஒரு தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஐடியா கேட்டு ரோட்டு மேலே ஹைவேஸ் மேலே ரோட்டு மேலே 2 ஏக்கர் வாங்கி வச்சவங்கள்ட்ட இருக்கிற மதிப்பு எவ்வளவு? 2 கோடி. இன்னைக்கு எத்தனை பவுன் எடுக்கலாம் அதில் வச்சு? அந்த 2 கோடியை வச்சு நம்ம எவ்வளோ பவுன் எடுக்கலாம்? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணினோம்னா 1% கூட வீண் போகாது. அதில் நீங்கள் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக நீங்கள் அதை உங்களுக்கே தெரியும், அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னொன்று 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்கன்னு பாருங்கள். 2 பேருக்கும் ஒரே ஜாப், ஒரே சம்பளம். அவங்க வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். 2 பேரும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் ஆடம்பரத்தை நோக்கி போகிறாரு, ஒரு ஆள் சிக்கனை நோக்கி கவனமாக கொண்டு போகிறாரு. அந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிற ஆள் என்ன பண்ணுறாரு? கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு 2 குழந்தைய பிறக்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து பிரம்மாண்டமான வீடு கட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த சின்ன வீட்டில் நம்ம இருக்கவா அப்படின்னு சொல்லி உடனே 50 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறாரு. ஆரம்பிக்குது பாருங்க, எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ லோன் போடுறாரு? 50 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறாரு. அருமையான வீடை கட்டிட்டாரு. போத்திக்கால் இருக்கும்ல, 2 வருஷம் லோனை கட்டிட்டே போறாரு. போத்திக்காலில் போய் எக்ஸல் லோன் பட்டினா நல்லா இருக்குமா? 50 லட்ச ரூபா வீட்டில் ஒரு எக்ஸல் வண்டி பட்டினா நல்லா இருக்குமா? என்ன தேவைப்படுது அந்த இடத்துல? 15 லட்ச ரூபாய்க்கு கார் தேவைப்படுது. அதையும் இஎம்ஐயில் கொண்டு வந்துருந்தாரு. படிப்பு செலவு இஎம்ஐயில் கொண்டு வந்துருந்தாரு. கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு போறாரு அவர். கடைசியில் அவர் லைஃப் ரிட்டையர்ட் ஆகும்போது ரிட்டையர்ட் பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்து எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு 60 வயசில் சேரில் உட்காரும்போது என்னவா உட்கார்றாரு? மறுபடியும் 2வது ஓடணும். ஃபுல்லாக கடமெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு மறுபடியும் ஓட வேண்டி இருக்குது. அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு? அவர் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டால், பிள்ளைகளை கரெக்டாக அந்த வாடகை வீட்டில் இருந்து படிக்க வச்சுக்கிட்டு அருமையாக அந்தந்த வருஷத்தில் ஒரு 10 ரூபா ஒன்று அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சேமிப்பு போக செலவு பண்ணணுமா, செலவு பண்ண போக சேமிக்கணுமா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க. செலவு போக சேமிக்கணுமா, சேமிக்க போக செலவு பண்ணணுமா? எது சிறந்த வழிமுறைகள்? சேமிப்பு போக செலவு பண்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 50,000 ரூபா நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா, 50,000 ரூபா நம்ம காசு வாங்குறோம், பணம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா 20,000 ரூபாய் என் பணம் இல்லை, இது என் ஃபேமிலி லாஸ்ட் சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி 30,000 ரூபாய் குடும்பம் நடத்துறாங்கல்ல, அவங்க தான் வெற்றியாளராக மாறி இருக்கிறாங்க. அப்படி மாறினவங்க தான் அந்த சிக்கனமாக வராரு. மாசத்துக்கு 20,000 ரூபாய் சேமிக்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு பிளாட் வாங்குறாரு. வருஷத்துக்கு என்ன செய்யறாரு? ஒரு பிளாட் வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 பிளாட் வாங்கி முடிக்கிறாரு. இவர் ஆடம்பர நோக்கி போனவர் அப்படி இருக்கிறாரு. இவர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. பிள்ளைகளை அருமையா படிக்க வைக்கிறாரு. எல்லா காலகட்டங்களும் எல்லாம் செய்யறாரு. அதுல ஒரு பிளாட் நல்லா அவர் பக்கத்திலே ஒரு பிளாட் நல்ல நல்ல மெயினான இடத்துல வாங்கி போடுறாரு. 2 பிளாட்டை வித்து அந்த வீடை கட்டுறாரு. அவர் என்ன பண்ணாரு? இஎம்ஐ. இவர் என்ன பண்றாரு? வாங்கி போட்ட லாபத்தில் அந்த பிளாட்டை வித்து அதில் வீடை கட்டுறாரு. கார் வாங்கிக்கிறாரு. இப்படியே எல்லாம் பண்ண போக நாளைக்கு அவர்கிட்ட கையில் இருக்கிற பிளாட் மட்டும் 15 பிளாட்டு. 15 பிளாட்டோடைய மதிப்பு இன்னைக்கு 4 கோடி ரூபா. எவ்வளவு? அது போக வருமானம் வர, அது வேற. அது மாதிரி நீங்க எல்லாரும் நீங்க வந்து இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிக்கனத்தில் கொஞ்சமாக சேமிச்சு ஒவ்வொரு பிளாட்டு வாங்கி நல்லபடியாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை சிறப்பாக நம்ம கொண்டு போகலாம். அதில் மட்டும் நீங்கள் ஒரு கண்ணு கருத்துமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, எங்களோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க.
நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. தெரியாதவங்க நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறக்கும் என்று கேட்டு, உண்மையிலே இந்த ஒரு எனக்கு இப்படி ஒரு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இருகாரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்து, டைம் கம்மியாக இருக்குது. அங்கே ஓனர் கையை காட்டிகிட்டே இருக்காரு, நீங்கள் போதும் போதும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்களாம் சாப்பிட வேண்டியிருக்கு, அடுத்தடுத்த வேலைகள் நிறையா இருக்குது. உண்மையிலே ரொம்ப பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி அவ்வளோதான் டைம் கிடச்சிது. ஆனால் 3 மாதத்துக்கு ஒருக்க மீட்டிங் நடக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அதை முடிக்கிறோம், அடுத்த நாள் இதுதான் அந்தந்த ப்ராஜெக்டில் நடக்கும். எங்களை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் சர்வீஸு கொடுக்குறோம். உங்களோட சொத்து வளர்ச்சிக்கு 100% கேரண்டி. அப்படி தான் இருக்கும். எவ்வளோ பர்சன்ட்டு? 100%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம கஸ்டமரை ஃபுல்லாக வர வச்சு அவங்களுக்கு நம்மளால் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அவங்கள நம்ம பார்க்குறது இன்றைக்கி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விழா இன்றைக்கி மேலும் மேலும் சிறந்து நம்ம எல்லாரும் பயனடையணும், எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறணும்னு கேட்டு, உண்மையிலே இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த விரைவு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.